உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். இந்திய சர்வதேச ஜவுளி இயந்திர கண்காட்சி நொய்டாவில் வரும் டிசம்பர் 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்திய சர்வதேச ஜவுளி இயந்திர கண்காட்சி நொய்டாவில் வரும் டிசம்பர் 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இது குறித்து செய்தியாளர் சந்திப்பு கோவை அவிநாசி சாலை விமான நிலையம் அருகில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடந்தது. இது குறித்து இக்கண்காட்சியின் தலைவர் கேதன் சங்வி, பொருளாளர் செந்தில்குமார் மற்றும் செயல் இயக்குனர் சீமா ஸ்ரீவஸ்தவா ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சி தொடர்பான பல்வேறு தகவல்களை தெரிவித்தனர். அப்போது பேசிய அவர்கள், ஜவுளித்துறையில் தொழில்நுட்ப வளர்ச்சி வேகமாக நடைபெற்று வருவதாகவும் அதற்கேற்ப உற்பத்தி முறைகளிலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். குறிப்பாக தானியங்கி இயந்திரங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதால் அவற்றை கையாளும் திறன் கொண்ட தொழில்நுட்ப பணியாளர்களுக்கான தேவை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் கூறினார். ஜவுளித்துறையில் தொழில்நுட்ப வளர்ச்சி வேலைவாய்ப்புகளை குறைப்பதற்கு பதிலாக புதிய திறன்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் 95 நாடுகளின் பங்கேற்பு மற்றும் 1800க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்களின் பங்களிப்புடன் நடைபெற உள்ளதால் ITME 2026 கண்காட்சி இந்திய ஜவுளித்துறையின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக இருக்கும் என தொழில்துறையினர் எதிர்பார்க்கின்றனர். மாலை வணக்கம். நாங்கள் இந்தியா இட்மே சொசைட்டி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து உங்ககிட்ட பேச வந்திருக்கிறோம். இந்தியா இட்மே சொசைட்டி வந்து எக்ஸிபிஷனை நடத்துகிறவங்க. நாங்கள் 1980 ஆரம்பிச்சது, 46 வருஷம் ஆச்சு. ஸோ 46 வருஷமாக 11 எக்ஸிபிஷன் முடிஞ்சு 12வது எக்ஸிபிஷன் நடத்துகிறோம். இது வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற எக்ஸிபிஷன். இந்தியாவிலேயே மிகப்பெரிய டெக்ஸ்டைல் மெஷினரி எக்ஸிபிஷன். அதாவது ஃப்ரம் ப்ளோ ரூம்லேருந்து கார்மெண்ட், அதை ஸ்விங் மெஷின்ஸ், ஸ்டிச்சிங் மெஷினு, அந்த வீவிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக டெக்ஸ்டைலில் என்னென்ன மெஷின் எல்லாம் இருக்கோ அத்தனை மெஷினும் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான எக்ஸிபிஷன். இது உலகத்திலேயே பெரிய எக்ஸிபிஷன் கூட சொல்லலாம். இந்த எக்ஸிபிஷன் 4 வருஷத்துக்கு நடக்குது. இந்த வருஷம் டிசம்பர் 4லேருந்து 9 வரைக்கும் கிரேட்டர் நொய்டா அங்கே நடக்குது. இந்த எக்ஸிபிஷனில் இங்கே இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் ஒரு 50% 60% கம்பெனிஸ் வருவாங்க. யூரோப்லேருந்து, சைனாவிலேருந்து, வேற கிட்டத்தட்ட 52 நாட்டிலேருந்து வந்து இங்கே அவங்களோட மெஷின் எல்லாம் எக்ஸிபிட் பண்ணுறாங்க. இது நம்ம இருக்கிற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதாவது அதில் போய் புதிய டெக்னாலஜி தெரிஞ்சுக்கலாம், என்ன மெஷின் அது மெஷின் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க, நேரடியாக பார்க்கலாம், மிஷின் ஓடுறதை பார்க்கலாம். அப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். சேர்மன் சொன்னது மாதிரி டெக்ஸ்டைல் ஹாரிசன்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம், அதில் வந்து நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும், டெக்னாலஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். உலகத்தில் இப்போ லேட்டஸ்டாக என்ன டெக்னாலஜி இருக்குதோ அதையே வந்து இங்கே நமக்கு அந்த கான்ஃபரன்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ நமக்கெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பம். நம்ம அதை பற்றி தெரிஞ்சு நம்ம அதை இந்தியாவிலேயே தயாரிக்கிறதுக்கு, மேக் இன் இந்தியா, இதுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அப்புறம் CEO கான்க்ளேவ்னு இருக்குது. உலகத்தில் இருக்கிற நிறைய CEOs எல்லாம் வருவாங்க. வந்து இங்கே ஒரு பேனல் டிஸ்கஷன் பண்ணுறப்போ அவங்களோட ஐடியாஸ் நமக்கு போகும், நம்மளோட ஐடியாஸ் அவங்க போகும். இது என்னன்னா, இதோட அல்டிமேட் நம்முடைய எய்ம் வந்து இந்தியாவில் இருக்கிற டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி இன்னும் டெவலப் ஆகணும். அதுக்காக தான் இது பண்ணுறோம். அமெரிக்காவுடைய ஜவுளித்துறை, இந்திய ஜவுளித்துறையில ஒரு தாக்கத்தை இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி நிகழ்வு நடத்துறீங்க, அது இம்பாக்ட் எப்படி இருக்கு உங்களுடைய அனுபவம்? அதாவது அமெரிக்காவுடைய வரி விதிப்பினால நமக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டது உண்மைதான். அந்த பாதிப்புனால இப்போ கொஞ்ச நேரத்தில் ஸ்பீக்கர் கூட பேசினார், அது வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். அந்த ஒரு சூழ்நிலையில நம்ம எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்றதுங்கிறத பண்ணி இப்போ FTA 2 சைன் பண்ணியிருக்கோம். அதனால இப்போ அமெரிக்கா மார்க்கெட் பண்ணி நம்பி இல்லாமல் ஐரோப்பா, யுனைடெட் கிங்டம், இந்த 2 மார்க்கெட்டுக்கு இப்போ புதுசாக நமக்கு ரோடு கிடைச்சிருக்கு. ஸோ இது ஸ்லோவாக, இது வந்து நமக்கு ஒரு நீண்ட தூர பயணத்தில் இது நமக்கு பெரிய அட்வான்டேஜ் தான். அமெரிக்கன் உடைய டேரிஃப் வந்து அது மாறி வந்துட்டு தான் இருக்கு. ஒரு 2 வருஷம் கழிச்சு அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. FTA பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து மாதிரி கண்ட்ரிஸ் கூட போட்டிருக்காங்க சார். இப்போ அந்த மாதிரி கண்ட்ரிஸ் போடும்போது MSME செக்டர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு உண்மையிலே அது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குமா? அதாவது MSME செக்டர் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி எப்படின்னாங்க, இது வந்து ஒரு செயின். இப்போ வந்து ஒரு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நியூசிலாந்துக்கு. வந்து இப்போ இத்தனை நாள் ஒன்றும் இல்லை, இப்போ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க MSME
இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பூரில் இருக்கிற சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் அவங்களுக்கு பெனிஃபிட் வரும். அவங்கனால அவங்க ஃபேப்ரிக் வாங்குவாங்க. ஃபேப்ரிக் வாங்குறது வீவிங் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகும். வீவிங்கார் என்ன பண்ணுவாங்க, ஸ்பின்னிங்கில் நூல் வாங்குவாங்க. நூல் வாங்குறது ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகும். ஸோ ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி வீவிங் இண்டஸ்ட்ரிக்கு சப்ளை பண்ணுற எங்களை மாதிரி டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் க்ரோ ஆகிறப்ப அவங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் இதாகும். ஸோ ஒரு என் ப்ராடக்ட் வந்து அப்பேரல் போச்சுனாலே எல்லாம் நமக்கு என்டையர் சப்ளை சைடு நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இப்போ டெக்ஸ்டைல் மிஷினரி பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ஸ்டாண்ட் எந்த அளவுக்கு இருக்கு சார்? குளோபலி நம்ம எந்த அளவுக்கு என்டையர் செயினுக்கு உண்டான மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் இந்தியா வாட் இஸ் தி பொசிஷன்? அதாவது அப்படி பார்த்தா நம்ம வந்து டெக்ஸ்டைல் வந்து ஜின்னிங், ஸ்பின்னிங், அப்புறம் வீவிங், ப்ராசஸிங், கார்மெண்டிங், இது ஒரு 5 வகையாக பிரிக்கலாம். அதில் ஜின்னிங் வந்து பழைய மெஷின்ஸ் எல்லாம் வச்சு ஓட்டுறாங்க. ஜின்னிங்கில் நம்ம நல்லா டாப்பில் தான் இருக்கிறோம். ஸ்பின்னிங்கில் வி ஆர் நம்பர் 1. இந்தியாவில் வந்து ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரியில் வந்து ரிங் ஃப்ரேம் எல்லாம் பண்ணுற கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் நிறையா இருக்குது. அதில் தான் டெக்னாலஜி வைஸும் நம்ம நம்பர் 1, ப்ரொடக்ஷன் வைஸ்லேயும் நம்ம 40% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கிறோம். வீவிங்கில் நம்ம கொஞ்சம் குளோபல் பிளேயர்ஸ் நிறையா இங்கே சப்ளை பண்ணுறாங்க. இங்கே ஒரு 30% நம்ம வீவிங் லூம்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ப்ராசஸிங்லேயும் ஒரு 30% தான் நம்ம பண்ணுறோம், மீதி 70% இம்போர்ட் பண்ணுறோம். கார்மெண்டிங், இந்த நிட்டிங் கார்மெண்டிங் பார்த்தா 90% நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், ஸ்விங் மிஷின் அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ இதுதான் இன்னும் இப்போ இருக்கிற நிலைமை. நம்ம டெக்ஸ்டைல் இதில் வந்து நம்ம தான் மேன் பவர் நிறைய இது பண்ணிட்டு இருக்கோம். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இதனால நிறைய பேர் வேலை இழக்கிற அந்த மாதிரியான ஒரு இது. அதுக்கு என்ன நம்ம டெக்னாலஜியை பயிற்சி கொடுக்கணும்? டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வேலை இழப்புங்கிறது இல்லைங்க. வேலைக்கு தகுந்த, நீங்கள் சொன்ன மாதிரி வேலைக்கு தகுந்த ஆட்கள் இல்லை. அதுக்காக வந்து இப்போ பிரைம் மினிஸ்டரில் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணுனா தான் இது நடக்கும். அது நடந்துகிட்டே இருக்குது. பட் வேலைக்கு ஆள் தேவையாக தான் இருக்கிறதே, வேலை இழப்பு இல்லைங்க டெக்ஸ்டைல் இன்னைக்கு வரைக்கும். அதுதான் உண்மை. அதான் 12வது எடிஷனில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிபிஷனில் வந்து நிறையா ப்ராடக்ட் லான்ச்சஸ் புதுசாக அவங்களுடைய ஏதாவது ஒரு டெவலப் பண்ணியிருப்பாங்க, அதை லான்ச் பண்ணுறாங்க. அது ஒரு இந்தியாவில் இருக்கிற மிஷினரிஸ் சரி, இன்டர்நேஷ்னல் இருக்கிற மிஷினரிஸ் மேனுஃபேக்சர், அது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் டெக்ஸ்டைல் ஹாரிசான்ஸ்னு இப்போ போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து நிறைய டெக்னாலஜி, நிறைய ஸ்பீக்கர்ஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வர்றாங்க. சர்வதேச நிபுணர்கள் வந்து அவங்க பேசுகிறாங்க. அதில் நம்ம கலந்துட்டோம்னா நமக்கு என்ன புதுசாக இப்போ என்ன தேவை இருக்குது, அடுத்த 5 வருஷம் கழிச்சு என்ன தேவை இருக்குது, 10 வருஷம் கழிச்சு என்ன தேவை இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த சிஇஓ கான்க்ளேவ்னு ஒன்று நடத்துகிறோம். அதில் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா சிஇஓஸையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணுறப்ப என்னென்னா, இப்போ அமெரிக்காவில் ஒரு தேவை இருக்குது, இல்லை ஐரோப்பாவில் ஒரு தேவை இருக்குது, இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம தெரிஞ்சு என்ன தேவைன்னு நம்ம அவங்களுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சு நம்ம அதுக்காக ரெடியாக இருக்க நமக்கு ஒரு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு பிளாட்ஃபார்ம் வைங்களேன். இப்போ மேக் இன் இந்தியாவுக்கு நிறைய கவர்மெண்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குது. அது இல்லாமல் நம்ம மேனுஃபேக்சரர்ஸே எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்துல அவங்க ஒரு டெக்னாலஜியில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போகிறப்போ நிறைய டெக்னாலஜி அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஒன்றா கொலாபரேட் பண்ணலாம், இல்லை அதை பார்த்து இவங்க டெவலப் பண்ணலாம். இந்த மாதிரி வர்றப்போ நிறைய இந்த மாதிரி எக்ஸிபிஷன் வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குது. அதாவது டெக்னாலஜி அடுத்த லெவல் கொண்டு போகிறது, மேக் இன் இந்தியா கொண்டு வர்றது. அதாவது இப்போ யூரோப்லேருந்து ஒரு மிஷினரி மேனுஃபேக்சர் வர்றாரு, இல்லை ஒரு ஆக்சசரி ஸ்பேர் மேனுஃபேக்சர் வர்றாரு, நம்ம இங்கே இந்தியாவிலேருந்து இருக்கிறாங்க, பேசுகிறாங்க. 2 பேர்த்துக்கு பார்த்து இந்தியா மிகப்பெரிய மார்க்கெட்டாக இருக்குது. ஒன்றா ஜாயின் வெஞ்சர் வரலாம், இல்லை அவங்க இங்கே கொலாபரேஷனுக்கு வரலாம், இல்லைன்னா இவங்களே அந்த டெக்னாலஜி இவங்க பார்த்துட்டு இவங்க இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்க செய்யலாம். இது ஒரு பெரிய நீங்க சொல்றது கரெக்ட் தான். டெக்ஸ்டைல் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால கோயம்புத்தூர்ல டெக்ஸ்டைல் பிஹெச்டி எடுத்தாலே ஃபர்ஸ்ட் ஃபுல் ஆகுறது டெக்ஸ்டைல் தான் ஃபுல் ஆகும். இப்போ வந்து கடைசியாக தான் ஃபுல் ஆகுது. அது என்னன்னா, வேலை வாய்ப்பு இல்லைங்கிறத விட மற்ற துறையில் வந்து வேலை வாய்ப்போட அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்குது. இப்போ ஐடி ஃபீல்டு போனால் எப்படி இருக்கு அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து ஸ்லோவாக மல்டிநேஷனல் கம்பெனிஸ்க்கெல்லாம் நம்ம சப்ளை பண்ணுறோம். பெரிய பெரிய இத்தனை என்ன பண்ணோம்னா, ஸ்பின்னிங்னா நூல் மட்டும் வித்துட்டு இருந்தோம், துணி மட்டும் வித்துட்டு இருந்தோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், நம்ம கார்மெண்ட்டே வைக்க போகிறோம். ஸோ அதனால இப்போ நிறையா வாய்ப்புகள் நிறையா வருது. இன்னொரு 3-4 வருஷத்துல இந்த மாற்றம் தெரியும். அப்புறம் டெக்ஸ்டைல் மறுபடியும் பிக்கப் ஆகும். டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை செலக்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து படிச்சுட்டு வந்து நிறைய சம்பளம் கொடுக்குற அளவு கம்பெனிக்கு வளர்ந்துடும்.
சார் போன editionல எவ்வளவு business ஆச்சு? இந்த இல்ல editionல சார் எவ்வளவு இது? ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது இதுல பார்ட்டிசிபேட் வெப்சைட் இந்தியா எட்மின் சொசைட்டி வெப்சைட், எங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இல்லை இப்போ இங்கேயே ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் முன்னால் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். வர முடியாதவங்களுக்கு அந்த வெப்சைட் அட்ரஸ் இதுல சொல்லுங்க. வெப்சைட் அட்ரஸ் www.itme.com www.itme.com. மத்திய அரசோட பங்களிப்பு மத்திய அரசோட ஆதரவு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட். Yes, Yes. we have the Ministry of Textile and Ministry of Department of Heavy Ministry of Heavy Industries are supporting our event. இந்த இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் சப்போர்ட் பண்ணுறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. சார் லாஸ்ட் இயர் எடிஷன்ல எவ்வளவு பிசினஸ் ஆச்சு? இப்போ எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? லாஸ்ட் இயர் the business It was 4 years back. no, it was for இந்த வருஷம் maybe I don't know. We had